இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் வெளிப்படுவாராக. ஓ ராஷம்பரா ஷேகினரபு ஹalleluya சுடாய புனாரகசியத்திடமுடமணி. ஓ ஜீசஸ் வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், வாழும் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், வாழும் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், ஊழியம் செய்வது பாக்கியமே, இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனாம் அறியோமே. ஒரு நாள் எல்லாருமே வாழ்ந்திடுவோம்.
எல்லாரும் ஒரு விசப்பு கொடுத்து உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைச்சிடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ நான் எப்போது உம்மை காண்கிறேன் என் என் இதய துடிப்பு உமக்காக
உமக்காக ஆண்டவரே நான் மனிதனுக்காக வாழ்ந்து மற்றவர்களுக்காக வாழ்ந்து இந்த பூமியில நான் எதையும் பார்க்கிறப்போ அப்பா வேதனையும் காயங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் அனுபவிச்சு ஆண்டவரே நான் உமக்காகவே வாழ்வேன், உமக்காகவே ஜீவிப்பேன். என் நேசரே, என் மனவாளனே, அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் எனக்காக சிந்தினே அந்த ரத்தத்தை பார்க்கிறேன், அந்த காயங்களை பார்க்கிறேன். எனக்காக பலியானீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? நான் உமக்காக வாழ்றப்பா, உமக்காக வாழ்வப்பா, உமக்காகவே. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, நான் உமக்காக வாழ்வேன். என்ன நம்புங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தை விட்டு விலக மாட்டேன், உங்க விட்டு நான் விலக மாட்டேன். நீரே என் நேசம், நீரே என் தஞ்சம், நீரே என் வாழ்வு. நீர் மாற்றமதி எனக்கு, நீர் மாற்றமதி, நீர் மாற்றமதி, நீர் மாற்றமதி எனக்கு. எல்லாரும் சொல்லுவீங்களா? நீர் மாற்றமதி, நீர் மாற்றமதி, நீர் மாற்றமதி எனக்கு, நீர் மாற்றமதி. நீ போதினாதா? நீரே எனக்கு போதும். நீர் மாற்றமதி, நீர் மாற்றமதி, நீர் மாற்றமதி எனக்கு. நீர் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் மூச்சே நீயாவாய், உங்களின் வழியே நீயாவாய். ஒளியின் மூச்சே நீயாவாய், உங்களின்
எத்தனை பேர் சொல்லுவீங்க? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் இல்லாத ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனத்தை ஊற்றிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பிரச்சனை இந்த இடம் முழுவதும் நிரம்பிக்கிட்டே இருக்குது. அநேகருடைய இருதயத்தை, அநேகருடைய மனதை, அநேகருடைய எண்ணங்களை எனக்கு எதிராவியானவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீசஸ் ஆயத்தனை அன்பு, ஆயத்தனை பாசம், ஆயத்தனை அன்பு, ஆயத்தனை பாசம், இதற்கீடு என்ன தருவேன்னா, இதற்கீடு என்ன தருவேன்னா, சொல்லுங்க. இதற்கீடு, இதற்கீடு என்னை தருவேன்னா, தனிமையில் பாதையில் தகப்பனே உன் தோளு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையில் பாதையில் தகப்பனே உன் தோளு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, நான் சொல்லுவோம் மாவோடு அழைத்துக் கொண்டீரே, நான் சொல்லுவோம் மாவோடு அழைத்துக் கொண்டீரே, கண்ணீர் கணக்கு வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கு உண்மையா சொல்ல முடியுமா? எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு இதற்கீடு உடைக்கப்பட்ட நேரங்கள் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேலையெல்லாம் நான் தடுமாறுகிற வேலையெல்லாம் உம்முடைய கரமினை தாங்கினதே. ஆண்டவரே, இருதயம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கசக்கப்படும் பொழுது நீர் அத்தனை காயத்தில் இருந்தாலும் பேதுருவை கண்ணோக்கி பார்த்தீரே, அவனை தூக்கி எடுத்தீரே. உம்முடைய பார்வை மறையுமோ? உம்முடைய பார்வை மறையுமோ?
துதிக்கும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து அகற்றி வந்தீரே. பலர் சபித்து என்னை துதிக்கும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் உள்ளங்கையில் ஒப்பாக சிவனா ஓரிமை ஆற்றின பௌலக செய். எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு, ஓ எத்தனை பாசம், ஓ எத்தனை அன்பு, ஓ எத்தனை பாசம். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு இதற்கு ஈடு இதற்கு ஈடு சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போல ஆண்டவரே என்னை எப்பொழுதும் சோர்வாக விடாதவர், உம்முடைய வார்த்தை அனுப்பி, உம்முடைய வல்லமை அனுப்பி, உம்முடைய அபிஷேகத்தை அனுப்பி, உம்முடைய கரத்தை நீட்டி எல்லா சோர்வையும் மாற்றி ஆண்டவரே சோர்ந்து போகாம எப்பொழுது ஓட வைக்கிறவரே, ஆண்டவரே நீ எத்தனை நல்லவர், உன் அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய பாசம் எத்தனை பெரியது, உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியது, உம்முடைய இரக்கம் எத்தனை பெரியது. ஆமென். நான் சோர்ந்து மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீர் கணக்கி எனக்கு தந்தீரே. கண்ணீர் கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆயத்தனை அன்பு, ஆயத்தனை பாசம். ஆண்டவரே இயேசுவே, ஓ அப்பா இந்த அருமையான வேளையிலே இந்த தேவன் தாமே ஒவ்வொரு இருதயங்களையும் ஒவ்வொரு மனதையும் ஆண்டு கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எங்களை ஆற்றி நடத்தினவர், இனியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமரலாமா? பிள்ளைகள் இருந்து சீக்கிரம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்
ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ். அதிக நேரமாக பிரசங்கத்துக்கு நேரத்தை செலவிட முடியாது இன்னைக்கு. அதனால் இந்த பைபிள் ஸ்டடியில் ரெகுலராக வர்றவங்க கை தூக்குங்க. பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் ரெகுலராக. வாரத்திலே நம்மோடு கூட பேசினார். பேதுருவை குறித்து பேசின தேவன் இந்த வாரத்திலும் அதே பேதுருவை குறித்து பேச அவர் சித்தம் கொண்டபடியினால் அவர் நாமத்தை உயர்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை விளக்கி சொல்லுகிறவர் நமக்குள் வெளிப்படுவாராக, நான் சிறு பெருகுவாராக. அல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் அதிலே 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன. நன்றாய் கவனிங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் என்ன? முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா. போதாது, உங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஆவியானவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நல்லா கைகளை தட்டி ஆரவாரம். ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது 12 அப்போஸ்தலர்களுக்கு தேவன் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தவர் அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமத்தை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது இந்த 12 பேருடைய நாமங்கள் வேதத்துல 4 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். என்ன அந்த வித்தியாசம்? முந்தினவனாகிய பேதுரு. ஆண்டவர் இங்கே எதை சொல்லுகிறார்? எல்லா பேரையும் சொல்லுகிறதுல இவன் பேருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். என்ன அழுத்தமா? முந்தினவனாகிய பேதுரு. முந்தினவன் என்பதின் அர்த்தம் என்ன தெரியுமா? தலைவன். என்னதுங்க முந்தினவன்? என்ன அர்த்தம்? தலைவன், முதன்மையானவன். இந்த பேதுருவே ஆண்டவர் எப்படி பெயரை எழுதுகிறார்? முந்தினவன் என்கிற பெயரை எழுதுகிறார். அதனால்தான் நீங்க லூக்காவிலே வாசிங்க 19வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, முந்தினோ என்று சொல்லுகிறார்.
அடுத்தது பிந்தினோ என்று சொல்கிறார். வாசிங்களேன். அப்பொழுது முந்தினவன் வந்து இல்ல 13:30 வாசிங்க. அப்பொழுது முந்தினோர், நல்ல கவனிங்க, அங்கே முந்தினோ என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இங்க வேதம் சொல்லுகிறது, பேதுருவை பார்த்து முந்தினவனாகிய பேதுருவாகிய சீமோன். அப்போ முந்தினோர் என்ன ஆகிறாங்க? பிந்தினோராய் மாறுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த நித்திய ஜீவனுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் பரலோகத்தின் நன்மைகள் என்ற திறவுகோலை கவனமாய் எடுத்து நீங்கள் திறப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த நன்மைக்குள்ளே, அந்த மகிமைக்குள்ளே, அந்த மேலான ஜீவியத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போவீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமே, அந்த திறவுகோலை வாங்குறவங்க மட்டும் கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. ஆமே. அங்கே வேதம் சொல்லுகிறது, முந்தினவனாகிய பேதுரு என்கிற சீமோன். என் அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இந்த பேதுருவை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், எப்படி அழைத்தார், இவனை குறித்து எப்படி தீர்மானிக்கிறார்? இவனை முந்தினனாகவே தேவன் தீர்மானிக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளை கைகளை தட்டி நல்லா போதாது, நல்லா ஆண்டவர் இவனை எப்படி அறிகிறார்? முந்தினவனாக அறிகிறார். ஆனால் இந்த பேதுரு முந்தினவனுக்குரிய கிரியைகளை செய்கிறாரா? தேவன் இவனை முந்தினனாகவே இவனை வணைகிறாரா? இவனுடைய அழைப்பை மட்டும் ஆண்டவர் முந்தினவன் என்று எழுதி, ஆனால் இவன் வாழ்க்கையை பிந்தினோராய் மாற்றினாரா? இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, அதனால்தான் முதல் ஆராதனையிலே தேவன் இதை குறித்து பேசினார். என்ன பேசினார்? இவனுக்குள்ள அந்த முந்தினவன் என்கிற அழைப்பை கொடுத்தது இவன் அல்ல, இவனை அழைத்த தேவன். நல்லா போதாது, நல்லா இன்னைக்கு இந்த 2வது ஆராதனையில ஒரு ராஜரீக அபிஷேகத்தையும் அந்த முந்தினவன் என்கிற அழைப்பின் தாற்பயத்தையும் அதனுடைய நடத்திப்பையும் அதனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் அறிவீர்களாக. என் அருமையான தேவ பிள்ளையே, நான் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இவனை ஏதோ முந்தினவன் என்று பெயரை மட்டும் எழுதல. சொல்லுங்க, பெயரை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணல? எழுதல. அந்த முந்தினவனுக்குரிய கிரியைகளை இவனுக்குள்ளாகவே நடப்பித்துக் கொண்டே வந்தார். நான் முந்தினவன் என்று சொல்லுவது இவனை ஒரு தலைமைத்துவத்தில் உள்ளவனாகவே தேவன் அடையாளப்படுத்திக் கொண்டே வந்தார். ஆனா இந்த பேதுருவுக்கோ அதன் தாக்கம் புரியவில்லை, அந்த உணர்வு புரியவில்லை. தேவன் தன்னை முந்தினனாகவே அழைத்திருக்கிறார், என்னை ஒரு தலைமைத்துவத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்பது இவனால் உணர முடியவில்லை. பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். மத்தேயு எழுதின அதே நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்திலே நீங்கள் 16, 17, 18 வாசிப்பீர்களானால் அங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இவனை முந்தினவனாகவே நடத்துகிறார் என்பதை, தாக்கத்தை அங்க தேவன் அடையாளப்படுத்துகிறார். வாசிங்களேன் வேகமாய். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நல்ல கவனி, ஆண்டவர் அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்?
அதே சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், உன்னை ஒரு எரோமியா என்றும், உம்மை ஒரு எலியா என்றும், உம்மை ஒரு தகப்பனை தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்படியா? சரி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதற்கு யாரும் ஒன்றும் பேசவில்லை. இந்த இடத்துலதான் ஆண்டவர் இவனை முந்தினவன் என்பதை அடையாளப்படுத்துகிறார். இந்த இடத்துலதான் ஆண்டவர் இவனுடைய அழைப்பை, அதாவது இவன் முந்தினவனாகிய பேதுரு என்பதை, இவன் தலைமைத்துவத்திற்கென்று அழைக்கப்பட்டவன் என்பதை தேவன் இவனுக்குள்ளாக அடையாளப்படுத்துகிறார். ஏனென்றால் முந்தினவனுக்குரிய அடையாளம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் அமைதலாக இருந்துட்டாங்க. பரலோகத்தின் அந்த சாவியை தேவன் யார் கரத்தில் கொடுக்க சித்தமாகிறார்? பரலோகத்தின் சாவியை தேவன் யாருக்கு கொடுக்க சித்தமாகிறார்? முந்தினவனுக்கே கொடுக்க தேவன் சித்தமாகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். சம்பா ரஹம்னா ரகதனா ரகசி இடா யபா யவடக சேகேனா. ஆமென். அங்கே நடக்கிறது என்ன? வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு, இன்னும் சொல்ல போனா அத ஒரு வார்த்தை முன் வச்சு வாசிங்க, முந்தினவனாகிய பேதுரு என்றே வாசிங்க. வாசிங்களே. முந்தினவனாகிய பேதுரு பிரதியுத்தரமாக, அரே ஒரு கையை தட்ட வேண்டாமா? யா கூட இருக்கிற மற்ற யாருக்கும் வெளிப்படுத்தாதது, கூட இருக்கிற ஒரு நபருக்கும் வெளிப்படுத்தாதது பரலோகத்தின் சாவியை தேவன் யாருக்கு கொடுக்க சித்தமாகிறார் தெரியுமா? முந்தினவனுக்கே. இடாய் யதா இடாய் யதா இடாய் யதா இடாய் யதா இடாய் யபோ இடாய் ரகாசே. ஆமென். அப்ப வேதம் சொல்லுது, இந்த பேதுரு உடனே இவன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. சொல்லுங்க, இவன் மேல சொல்லுங்க, இவன் மேல சொல்லுங்க, இவன் மேல, இவன் மேல பரலோகத்துக்கும் இவனுக்கும் ஒரு வானம் திறந்து, பரலோகத்துக்கும் இவனுக்கும் ஒரு வானம் திறந்து, பிதாவிடத்தில் இருந்து ஒரு மகிமை இவன் மேல வந்து ஆண்டு கொள்ளுது. இவனை அது ஆளுகை செய்யுது. இவன் ரத்தத்தையும் மாமிசத்தையும் அல்ல, இவனை முழுக்க 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 ஆவிக்குரியவனாக, ஆவியில பார்க்கிறவனாக, ஆவியில பேசுகிறவனாக, ஆவியில நடக்கிறவனாக, ஆவியில சிந்திக்கிறவனாக, ஏன் பரலோகத்தின் சாவியை உடையவனாக. இந்த முந்தினவனுக்குள்ளாய் மகிமை வெளிப்படுகிறது. கவனிங்கள், நன்றாய் கவனி, நன்றாய் கவனி, நன்றாய் கவனி. அப்போ பிதா இவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். நான் இங்க இருக்கிறேன், எனக்கு ஐயா இருக்கிறார், பாஸ்டர் ராஜ் இருக்கிறாங்க, மகன் அச்சு இருக்கான். ஆனா ஆண்டவர் யாரோட பேசுறாரு? முந்தினவனோட பேசுறாரு. கர்த்தர் என்னோடையும் பேசல, எனக்கு ஐயாவோடும் பேசல, அல்லது அச்சுவோடும் பேசல, ராஜ் பாஸ்டரோட பேசுறாரு. ஏன்? முந்தினவனோடு அவர் பேசுகிறவர் ஐயா. மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதது உனக்கு மட்டும் பரலோகம் உன்னோட பேசுது. மற்றவர்களுக்கு பேசாத ரகசியத்தை உன்னோட மட்டும் பேசுது. மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதது உனக்கு மட்டும் வெளிப்படுத்துது. மற்றவர்களுக்கு தேவனை குறித்து அறிய வேண்டிய அளவுக்கு அறியாததை உனக்கு மட்டும் அறிய பண்ணுதுன்னா, ஓ
முந்தினவனுடைய தாக்கமும் தலைமைத்துவத்தின் தாக்கமும் தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தின் தாக்கம் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உனக்காக செயல்படுகிறது. ஆமென். கவனிங்களையா, கவனிங்கள். ரெபெக்காளுடைய கர்ப்பத்திலே 2 இரட்ட பிள்ளைகள் உண்டானார்கள். ஒன்று யாக்கோப்பு, இன்னொன்று ஏசா. ரெபெக்காளுக்கு அந்த 2 பிள்ளைகளை காண முடியாது, ஆனால் உணர முடியும். அவளால உணரத்தான் முடிஞ்சது. கர்ப்பத்தில் சுமக்கிற ரெபெக்காளுக்கு உணரத்தான் முடிந்தது. ஆனால் அழைத்த தேவன் அந்த கருவில் இருக்கிற 2 பிள்ளைகளுடைய தாக்கத்தை பார்க்கிறார். அந்த 2 பிள்ளைகளுடைய கைகளை பார்க்கிறார். அதனுடைய செயல்களை பார்க்கிறார். ஒருவேளை பிறப்பில யாக்கோப்பு பிந்தினவனாய் இருக்கலாம். ஒரு கர்ப்ப பிறப்பிலே யாக்கோப்பு பிந்தினவனாய் காணப்படலாம். ஆனால் ஆவிக்குரிய பிறப்பிலே யாக்கோப்பு முந்தினவனாய் பரலோகம் தீர்மானித்தது. விசுவாசிக்கிற நீ கைகளை தட்டு. இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு சில நபர்கள் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படுது. அந்த வல்லமை ஊற்றப்படுது. ஓ ரபா ஹபா 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 உருவி ஹபா 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 ஓ ரிவி ஹபா 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 ஹபா. எஸ், உன் கர்ப்பத்தில் நீ இருக்கும் பொழுது உன்னை சுமந்த தாய்க்கு கூட நீ உள்ள என்ன பண்றேன்னு உணரத்தான் முடியும். ஆனா நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உன்னை அசைய பண்ணினவர் ராஜாவல்லவா, உன்னை போராட வைக்கிறவர் ராஜாவல்லவா. யாக்கோப்பே, அதாவது முந்தினவனே கர்ப்பத்திலே போராட வைத்தாரே. நான் பார்க்கிறேன் உன் மேல அந்த முந்தினவனுடைய அபிஷேகம் உன் மேல இருக்குமானா அந்த கிரியை, அந்த தாக்கா, அந்த வல்லமை, அந்த மகிமை வெளிப்படுது. 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 சாயா என்ற தெய்வம் கருவிலேயே கிரியை செய்கிறவர் ஐயா. முந்தினவனை என்ற தேவன் முந்தினவன் என்று முத்தரிச்சிட்டாருனா, முந்தினவன் என்பதை பரலோகம் உன்னை முத்தரிக்குமானால், முந்தினவன் என்று உன் கருவிலேயே தேவன் அந்த முத்திரையை குத்துவாரானா, கர்ப்பத்துக்குள்ளேயே உன்னை அசைச்சிருவாரியா. யாக்கோப்பு அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே போராட ஆரம்பிக்கிறான். அவன் போராட ஆரம்பிக்கிறான். அவன் போராட ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சின்னவன் பெரியவனை ஆளுகை செய்வார். யானையா முந்தினவனையா யாக்கோப்பு. யாக்கோப்பு முந்தினவா. யாக்கோப்பு முந்தினவா. யாக்கோப்பு முந்தினவா. பரலோக நீ பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை முந்தினவன் என்று தெரிந்து கொள்கிறது இல்லை. கருவிலேயே தேவன் ரெபெக்காளுக்கு சொல்றார், ரெபெக்கா, ஆண்டவரே, பிந்தினவனாய் இருக்கிற என்ற யாக்கோப்பு முந்தினவனாய் செயல்படுவா. அவன் சகலவற்றையும் ஆளுவா. என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை அந்த முந்தினவன்கிற அடையாளம் உன் மேல முத்திர குத்தி இருக்கணும். ஒருவேளை உன் வீட்டுல உனக்கு முன்னாடி 10 பேர் பிறந்திருக்கலாம், 4 பேர் பிறந்திருக்கலாம், ஒரு ஆள் பிறந்திருக்கலாம். ஒருவேளை பிறப்பால முந்தினவனாய் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய பிறப்பாலே உன்னை முந்தினவன் என்பதை தேவன்
விட்டு இருப்பாரானா இப்பொழுதே அந்த அபிஷேகத்தின் தாக்கம், அந்த முத்தரித்ததின் தாக்கம் உன் மேல வெளிப்படுது. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் சாதாரா பாபா ரெகதன பௌதமானிய நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பேதுரு வாயை திறந்து சொல்லுகிறார், நீரே எங்கள் இரட்சகர். இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா பேதுருவோடு கூட பிதா பேசுறார். முந்தினவனுக்கு திறவுகோலை கொடுத்தவர் அல்லவா? ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்பாக, அவரோடு கூட அமர்ந்திருக்கிறவர்களுக்கு முன்பாக, இந்த பேதுருவும் அறியத்தக்கதாக நான் உன்னை முந்தினவன் என்பதை அழைத்திருக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் அந்த கூட்டத்தின் நடுவிலே அவனை அடையாளப்படுத்துகிறார். அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் வாயை திறக்கல. ஆனா இவன் வாயில தான் திறவுகோலை வைக்கிறான். நான் மீண்டும் சொல்றேன், ஓ வாய் முந்தினவனுடைய வாயானால் அது பரலோகத்தின் திறவுகோலாய் மாறும். நீ இந்த பூமியிலே எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். இந்த பூமியில நீ எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். உனக்கும் பரலோகத்துக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்குகிறார். ஏனென்றால் பரலோகம் உன்னை முந்தினவனாகவே 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 முத்தரித்திருக்கு. ஒருவேளை இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன், கிட்டத்தட்ட எத்தனை பேர் எனக்கு தெரியல, அத்தனை பேர் மேலையும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை அசைவாடி கொண்டு வர்றதை நான் பார்க்கிறேன். அசைவாடி கொண்டு வர்றதை பார்க்கிறேன். அநேகர் மேலே ஊற்றப்படுகிறத பார்க்கிறேன். அநேகருக்குள்ளே இறங்கி வர்றதை பார்க்கிறேன். முந்தினவனே ஷாபா பாபா பாபா ஷாபா ராதா 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 வாசிங்களே. முந்தினவன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்றால் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய முந்தினவனே, நீ பாக்கியவான். நிறுத்தாத. முந்தினவனே நீ பாக்கியவான். முந்தினவளே நீ பாக்கியவதி. ஷபரதரதன ரெகதனவே. ஓ ஒரு அபிஷேக 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 ஒரு அபிஷேக. ஓ சீனாய் மலமுகளில் ஒரு தீஜால நான் காணணும். சீனாய் மலமுகளில் ஒரு தீஜால. இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்ன, இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்ன. ஓ இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்ன. ஓ இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்ன. தீ போல இறக்கணும் வாக்கி
தேவன் பேதுருவை முந்தினவன் என்பதை முன்குறித்துக் கொண்டே வந்தார். அவனுக்கு உணர்த்தி கொண்டே வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். இதை கண்டதான சீசர்கள் அலறி பயந்தார்கள். ஆனா அப்பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் தான். உடனே அந்த பயத்தில் இருந்து, அந்த நடுக்கத்தில் இருந்து முந்தினவனாகிய பேதுரு, சொல்லுங்க முந்தினவனாகிய, சொல்லுங்க முந்தினவனாகிய. எல்லாருடைய இருதயமும் பயத்தில் இருக்குது. இவனுடைய இருதயம் மட்டும் ஏதோ ஒண்ணு உள்ள பேசுது. எல்லாரும் பயப்படுறாங்க, இவனுக்கும் பயம்தான். ஆனா உள்ள ஒண்ணு பேசுது. என்ன பேசுது தெரியுமா? முந்தினவன் அல்லவா நீரே, ஆனா உம்மை போல நானும் நடப்பேன். என்னங்க உணர்வு வருது? இயேசுவே உம்மை போல. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அநேகருக்கு எனக்கு தெரியல, பரிசுத்தாவில நிரம்பி தீர்க்க தரிசனமா சொல்றேன், மற்றவங்களை போல உன்னால நடக்க முடியல, மற்றவங்களை போல உன்னால இருக்க முடியல. உன்னை மட்டும் பரலோகம் உந்திட்டே இருக்குது. உன்னை மட்டும் உந்திக்கிட்டே இருக்குது. உன்னை மட்டும் ஏவிக்கிட்டே இருக்குது. உன்னை மட்டும் உணர்த்திக்கிட்டே இருக்குது. உன்னை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்குது. உன்னை மட்டும் எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் பேதுருவே நீ உணரவில்லையோ? பேதுருவே நீ அறியவில்லையோ? நீ முந்தினவன் என்பது, நீ முந்தினவன் என்பது, நீ முந்தினவன் என்பது. பேதுருவே உனக்கு அது தெரியவில்லையோ? பரலோகம் இவனுக்குள் கிரியை செய்கிறது. இயேசுவை போல நான் நடக்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஜீவிக்கணும். ஏனையா இவன் பக்தியால் வந்ததா? இவன் ஜெபத்தால வந்ததா? அல்லது இவனால் வந்ததா? இல்லை. யாரால் வந்ததையா? யாரால் வந்தது? நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இருதயத்தை உடைத்து சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் எல்லாரை போல ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் உள்ளாய். எல்லாரை போல நான் பேச எனக்கு விருப்பம் உள்ளாய். மற்ற எல்லாரை பார்க்கிறோம் பெருமைக்காக அல்ல. உளையான சேற்றில் கிடந்தவன், படுகுடியில் கிடந்தவன், என்னை நீங்க தாயின் கருவில கண்டது உண்மைனா எங்க ஊழியம் வித்தியாசமா இருக்கணும். செஞ்சா உண்மை மாதிரி செய்யணும், இல்லைன்னா இந்த ஊழியம் வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் பேரை கொடுத்தா இயேசுவின் அன்பின் அக்கினி ஊழியங்கள். இந்த ஊழியம் இயேசு செய்த போல ஊழியம். விடாய் இயேசு அந்த அக்கினியில் உருவாக்கினாரே 12 அப்போஸ்தலர்களை, அந்த அக்கினியிலிருந்து எழும்பின ஊழியம். அவருக்குள்ள புறப்பட்ட வல்லமையில் நிறுத்தப்பட்ட ஊழியம். அதனாலதான் இங்க பேதுருவுக்குள்ள ஒரு தாக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. பேதுருவுக்குள்ளாக ஒரு தாக்கம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் படகுல இருக்க விரும்புறாங்க, ஆனா பேதுரு மட்டும், ஆண்டவரே நீர் எந்த இடத்துல நின்றாலும்
அது பாடுகளா இருக்கலாம், அது உபத்திரவமா இருக்கலாம், அது கஷ்டங்களா இருக்கலாம், அது வேதனையா இருக்கலாம், அது கண்ணீரின் பாதையா இருக்கலாம். ஆண்டவரே, நான் படகில் இருக்க விரும்பவில்லை. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் விரும்புகிறேன். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் வாழ விரும்புகிறேன். நீ நிற்கிற இடம், நான் நிற்கிற இடம், அதுதான் ஊழியம். மற்ற படகுல இருக்கிறவனை போல இருக்க முடியும் ஐயா, இருக்க முடியும். பரலோகம் அதை தவறு என்றும் சொல்லவில்லை. ஆனா முந்தினவனுக்கு தானையா தெரியும், முந்தி என்று அழைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு தான் தெரியும். என் இயேசு இல்லாத படகுல நான் இருக்க விரும்பலையா. அது இருளானாலும் சரி, அது சமுத்திரமானாலும் சரி, அது பாடுகளானாலும் சரி, அது அவமானமானாலும் சரி, அது நிந்தையானாலும் சரி, அது கண்ணீரானாலும் சரி. ஆதலால் தான் மோசே குறித்து சொல்கிறோம், அவன் பார்வோனுடைய குமாரன் என்பதை வெறுத்து அநியுக்திமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனத்தோடு உபத்திரவத்தை படுவதை தெரிந்து கொண்டான். ஏனையா, அவன் முந்தினவன். இந்த இடத்துல இந்த தேவன் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மற்றவன் படகுல சேஃப்டியா இருக்கிறான், ஆனா அந்த படகுல இயேசு இல்லை. ஆனா பேதுரு அதே படகுல தான் இருக்கிறான். ஆனா இயேசு தான் அங்கதான் நிக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நிமிஷம் கூட அவனால படகுல இருக்க முடியல. ஒரு செகண்ட் கூட இயேசு நிக்கிறாரு தெரிஞ்ச உடனே அந்த படகுல இருக்க அவன் விரும்பல. அவன் விரும்பினது என்ன தெரியுமா? சமுத்திரம் என்னை விழுங்கி போட்டாலும் பரவாயில்லை, அலைகளின் கொந்தளிப்புகள் புரட்டி போட்டாலும் பரவாயில்லை, இந்த அலைகளுடைய தாக்கம் என் ஜீவனை எடுத்தாலும் பரவாயில்லை, என் இயேசு இருக்கிற இடத்திற்கு நான் செல்வேன். என் ஜீவன் ஆனாலும் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருக்கும் என்னையும் நேசித்து என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருக்கும் என்னையும் நேசித்து என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. உலகின் மாயை வலையில் விழுந்தே தப்பிடாமல் சிக்குண்டேனே. உலகின் மாயை வலையில் விழுந்தே தப்பிடாமல் சிக்குண்டேனே. உன்னத ஆவி பருகிடச் செய்தி, உன்னத ஆவி பருகிடச் செய்தி, நித்தமும் உம்பணி செய்திடவே. உன் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே.
இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த என்னை கண்டீரே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஜீவன் ஆனாலும் ஐயா கவனிங்கள், ஐயா கவனிங்கள். இந்த பேதுரு முந்தினவன் அல்லவா? இவன் மேல முந்தினவன் என்கிற முத்திரை குத்தப்பட்டது அல்லவா? மற்றவர்கள் சீசர்கள் படகுல இருக்கிறது போல இவனால் இருக்க முடியவில்லை. இவனால் இயேசு படவில் இல்லை என்று அறிந்தவுடனே இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் இருப்பேன். இன்றைக்கு எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க, இயேசுவே நீ எங்கே இருக்கிறீரோ அது எந்த பாதையானாலும் சரி, அப்பா அது எந்த வழித்தடமானாலும் சரி, நீர் இருக்கிற இடத்திற்கு நானும் இருப்பேன். இவன் காலை வச்சா விழுங்குமா? விழுங்காதா? வாழ்வேனா சாவேனா தெரியாது. ஒண்ணு தெரியும், நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இயேசு வண்டைக்கு போவதிலேயே என் ஜீவன் முடிந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என் வழி சத்திய வழி, என் வழி இயேசுவே வழி, என் வழி அவரே வழி. ஆமென். இன்னைக்கு இப்படிப்பட்ட முந்தினவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் பேஜிய சபையே, இந்த சபையை முந்தினவன் என்பதை முத்தரிப்பது உண்மையானால் இது படகில உட்கார்ந்து யாத்திரை பண்ணுகிற சபை அல்ல. இது சமுத்திரத்தில் இறங்கி இயேசு இருக்கிற இடத்தை தேடி அவரையே நாடி அவரையே போதித்து அவரையே வெளிப்படுத்தி அவரையே பிரசங்கித்து அவரோடு நித்திய நித்தியமாய் வாழும்படிக்கு அவரால் முன்குறிக்கப்பட்டு முந்தின சபை என்பதை மறக்காதே. பவுல் சொன்னா, எனக்கும் வாழ தெரியும், எனக்கும் வாழ தெரியும் ஐயா, எனக்கு வாழ தெரியும். ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகாது, எல்லாம் எனக்கு தகுதியாகாது. நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன். ஐயா, இன்னைக்கு படகுல யாத்திரை பண்றதுக்கு எல்லாரும் பிடிக்கும். ஆனால் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ண யாருக்கு பிடிக்கும்? இவன் இறங்கி காலை வைத்த பொழுது பேதுருவுக்கு தெரியாது, அவிழ்கி போவேனா, முழுகி போவேனா, முதல் அடியிலேயே விழுந்து போவேனா? பயப்படாதே, உனக்காக ஒருவர் நிற்கிறார். வாவென்று அழைத்தவர் நிற்கிறார். முந்தினவனே, நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ நடந்து வா. உன்னை அழைத்தது நான் அல்லவா? உன்னை அழைத்தது நான் அல்லவா? இன்றைக்கு இதே அழைப்பை என்ற தெய்வம் உனக்கு தருகிறார். இயேசுவே, நீர் நடந்தபடி நானும் நடக்க விரும்புகிறேன். நான் நடந்து வரட்டா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே வா, மகனே வா. உன்னை அழைப்பது நான் அல்லவா? நீ சமுத்திரத்தை குறித்து பயப்படாதே.
அலையை பார்த்து பயப்படாதே, அந்த கொந்தளிப்பை பார்த்து பயப்படாதே. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு என்னோட நடக்க விரும்புறையா? வா. இன்னைக்கு எத்தனை பேர் வர ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த பேதுரு பார்த்தான், படகுல இயேசு இல்ல. இயேசு படகுல தான் வராரு, படகுக்கு தான் வராரு. அவர் வரட்டும் என்று இவன் காத்திருக்கல. நான் வர ஆண்டவரே, நான் வரேன். நீங்க வர்றதுக்கு அந்த ஒரு நிமிஷம் தாமதம் கூட என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க இல்லாத ஒரு நேரத்தை என்னால தாங்க முடியாது. ஆண்டவரே சீசர்களுக்கு உணர்த்துகிறார், என் பேதுரு முந்தினவனையா, என் பேதுரு முந்தினவன், என் பேதுரு முந்தினவன். இயேசுவே, உம்மை போல நான் நடக்கணையா. நான் விழுங்கி போனால் உம்மை போல நடக்கணும், நான் அமிழ்ந்து போனால் உம்மை போல நடக்கணும், நான் மரித்தே போனால் உம்மை போல நடக்கணும். இந்த வார்த்தை எல்லாருக்கும் போவாது, ஆனா முந்தினவனால இனி உட்காரவும் முடியாது. முந்தினவனே, உன் இருதயத்தில் தேவன் ஏவுகிறாரா? முந்தினவளே, உன் இருதயத்தில் தேவன் பேசுகிறாரா? முந்தினவனே, உன் இருதயத்தில் படகில் உட்காராதே, அவரை போல நடக்க எழும்பு என்று உன்னை உந்தி தட்டுகிறாரா? நீ எழும்பி வா, என்னை போல நட. நீ முந்தினவன். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே, சீசி என்பவன் குருவை போலவே. முந்தினவனே, முந்தினவனே, ஓடிவா. உன்னை படகுல உட்கார விட மாட்டேங்கிறாரா? உன்னை படகுல அமர்ந்திருக்க விட மாட்டேங்கிறாரா? முந்தினவன் என்று முத்தரித்த அந்த முத்திரை, அந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்தி தட்டி கொண்டே இருக்கிறாரா? எலியா தூங்கினாலும், எலியாவே, 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 உனக்கு இங்க என்ன வேலை? எழும்பு. எலியாவே, இந்த கெமியில் எதுக்கு உனக்கு வேலை? எழும்பு. எலியாவே, இந்த சூறைச்சலில் எதுக்கு உனக்கு வேலை? எழும்புடா. சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே.
சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சுமை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக இயேசுவே என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க. அனுதினமோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா இயேசுவே உண்டினவரே உண்டினவர் பிண்டினவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே சாவும் நாமமே. வாழ்வும் இயேசுவே சாவும் நாமமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. 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 கிருபை தருகிறார் விருதாவாக்கிலே யாதை விட்டலும் காத்துக் கொள்வே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிலே அதை நித்தலும் காத்துக் கொள்வே. ஹல்லேலூயா இயேசுவே நீரே என் வாழ்வு, நீரே என் ஜீவன், நீரே என் இதய துடிப்பு, நீரே என் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய்
எத்தனை பேர் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவர் என்று அழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என் அருமையான வாலிப தம்பி, என் அருமையான வாலிப பிள்ளையே, ஆண்டவருடைய உண்மை என்னவென்று என்று அழைக்கிறேன். அந்த அபிஷேகத்தின் அக்கினி உன்னை உந்துகிறதா, உன்னை ஏவுகிறதா, உன்னை நிரப்புகிறதா, உன்னை தூண்டுகிறதா? வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவர் என்பதை சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாட்டோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். யோசேப்பே, நீ பயப்படாதே. எத்தனை மனமடிவுகள் உண்டாகும்படி அம்புகளை எய்தாலும் யாக்கோபின் தேவனோடு உண்டு. நீ கனி தரும் செடி. அவருக்காகவே அனைத்தோடு இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அவரு எத்தனை பேர் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை வாங்குறீங்க? எத்தனை பேர் நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவனுக்குரிய கிரியைகளை இனி நான் நடப்பிப்பேன், நான் நடப்பிப்பேன், நான் நடப்பிப்பேன். என்னை நம்புங்க, என்னை நம்புங்க, என்னை நம்புங்க. எஸ், அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. தாங்குவார், அவரே சுமப்பார். ஒரு பயப்படாதே, பயப்படாதே. அவரை அண்டிக் கொள்கிற எவனும் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. அவருக்காக வாழ்ந்தவன் மடிந்து போனதால் சரித்திரம் இல்லை. கேபாவே, உன்மேல் நான் சபையை கட்டுவேன். கேபாவே, உன்மேல் நான் சபையை கட்டுவேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். எழும்பு, எழும்பு, பெலக்கோ. முந்தின நாட்களிலோ பூர்வ காலத்திலோ எழும்பினது போல எழும்பு. கைவிடவே அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு சமுத்திரத்தில் நிற்கிறார்னு தெரிஞ்ச உடனே இவனால் அந்த ஒரு நிமிஷம் கூட அவனால வராம இருக்க முடியல. நான் வர்றேன் ஆண்டவரே, நான் வரேன். அவனுக்காகவே ஆண்டவன் படகுக்கு வரல, நீ என்னண்டைக்கு வான்னு சொல்லி
அவனை அழகா சமுத்திரத்துல நடக்க பயிற்றுவித்தாரே. அவரை போல நடக்க பயிற்றுவித்தாரே. இன்னைக்கு சொல்ற எத்தனை பேரோ தெரியாது, முந்தினவர்கள் மேலே ஒரு ராஜரிக அபிஷேகம் கடந்து வருது. அவரை போல நடக்க உன்னை பயிற்றுவிக்கிற அபிஷேகம் கடந்து வருதே, கடந்து வருதே. வானம் திறக்கப்பட்டு தேவன் உன் மேலே ஒரு மழை பெய்வது போல, ஒரு பின்மாறி பெய்வது போல ஓ மேல ஊத்துறாரு, ஓ மேல ஊத்துறாரு, ஓ மேல ஊத்துறாரு. இறங்குது, 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 இறங்குது. Fire! ஆண்டவர் அவனை பயிற்றுவிக்கிறார். அதற்காகவே சமுத்திரத்தில் நின்றார். வா பேதுரு, என் முந்தினவனே வா, நீ என்ன போல நடக்க அழைக்கப்பட்டவன் வா. உங்ககிட்ட நான் அதைத்தானே எதிர்பார்த்தேன், உங்ககிட்ட நான் அதைத்தானே எதிர்பார்த்தேன். வேறு என்ன நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்? உன்னிடத்துல நான் அதைத்தானே எதிர்பார்த்தேன். வேற என்னத்தை நான் உன்னிடத்துல கேட்டேன்? என்னை போல நடக்க மாட்டாயா? என்ன போல நீ நடக்க மாட்டாயா? இதை தவிர வேற எதை உன்னிடத்துல கேட்டேன்? ஓ ஷபராதா காத்திரா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, உம்மை போல நான் நடக்க நான் முந்தினவன் என்பதை அறிந்து எனக்குள் ஏவுகிறது, எனக்குள் தூண்டுகிறது, எனக்குள் நிரப்புகிறது. ஆண்டவர் என்னை ஏவி கொண்டிருக்கிறார். நீ முந்தினவன், நீ முந்தினவன், நீ முந்தினவன், நீ என்னை போல நடக்க அழைக்கப்பட்டவன். ஓடிவா. ஐயா ஐயா, உன் படகுல பின்னாடி 11 பேர் உட்கார்ந்து இருக்கலாம். அவன் வாயை திறக்க மாட்டான். அவனை பார்த்து நீ கெட்டு போகாத. அவனை பார்த்து நீ முந்தினவன், நீ முந்தினவன். உன்னால உட்கார முடியாது, உன்னால அந்த தாக்கத்தை தாங்க முடியாது. உம்மை போல நான் நடப்பேன். ஓ உம்மை போல நடப்பேன், உம்மை போல நடப்பேன். உன்னை பயிற்றுவிக்கிற கரம், உன்னை பயிற்றுவிக்கிற கரம், உன்னை அழைக்கிற கரம், உன்னை முந்தினவன் என்று முத்தரித்த கரம் உன்னை தட்டி எழுப்பி அதே சமுத்திரத்தில் இயேசு நடந்தது போல நடக்கும்படியாய் அவர் வாட்டம் உனக்குள்ளே, அவர் வல்லமை உனக்குள்ளே, அவர் அபிஷேகம் உனக்குள்ளே, அவர் கிருபை உனக்குள்ளே. எஸ், வேதம் சொல்லுது. நேரமில்லை, நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். பிசாசு எல்லாரையும் குறி வச்சது உண்மைதான். ஆனா பேதுருவை மட்டும் அதிகமாக குறி வச்சான். அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், டேய் சீமோன் பேதுருவே, என் பேதுருவே, முந்தினவனே, உன்னை சத்துரு புடைக்கிறதுக்கு எங்கிட்டே உத்தரவு கேட்கிறான். ஆனா உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். அவர் யாருக்கு வேண்டுதல் செய்கிறார்? அவர் யாருக்கு ஜெபிக்கிறார்? முந்தினவனுக்காகவே.
வேதம் சொல்லுது, இவனை முந்தினவனாகவே ஆண்டவர் நடத்துகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்க, நான் முந்தினவன் என்பதை தேவன் எனக்கு உணர்த்தினது உண்மையானால் என் ஓட்டம் முடிவு பரியந்தமும், என் வருகை பரியந்தம், ஆண்டுடைய வருகை பரியந்தமும் நான் முந்தினவனாகவே ஓடுவேன். ஒரு நாளும் இனி பிந்திர காரியத்தை நான் செய்வதில்லை. கலப்பில கை வைத்தவன் இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஓ, நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன். எஸ், நேரமில்ல, வேகமா சொல்லி முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 120 பேர் கூடினார்கள். ஏன்? இயேசுவை பெற்றெடுத்த தாய் கூட கூடினார்கள். ஆனா ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 13-14 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்களே. அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். யா, அவர் அழைப்பு யா, ஒரு பாதாளம் இல்லை, 1000 பாதாளத்தின் வல்லமைகள் வந்தாலும் அவர் முத்தரிச்சிட்டாரு முந்தினவன் என்று. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வது இல்லை. ஏனா நீ முந்தினவன். நீ பைபிளை எங்க வேணாலும் வாசி. முதல் பேரு பேதுரு, 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 பேதுரு. நீ வேணா பிந்தி மறுதலிக்கலாம், பரலோகம் உன்னை மறுதலிப்பது இல்லை. நீ வேணா அவரை விட்டு பின் வாங்கலாம், பரலோகம் உன்னை விட்டு பின் வாங்குவது இல்லை. நீ வேண்டுமானால் மாமிசத்தில் யோசிக்கலாம், மாமிசத்தில் சிந்திக்கலாம், அவரை சபிக்கலாம், சத்தியமும் பண்ணலாம். ஆனாலும் அவர் உன்னை முந்தினாகவே பார்க்கிறாரே. நன்மை ஒன்றும் என்னில் இல்லாதிருந்தும் பின்ன என் நேசித்தி என் இயேசுநாதா, என்னில் நன்மை ஒன்றும் ஒருபோதும் இல்லாதிருந்தும் பின்ன என் நேசித்தி என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்ன என் நேசித்து என் இயேசுநாதா, ஜீவன் அன்னாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜீவன் அன்னாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் என்னிடத்தில் ஆண்டவரே நன்மைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு கூட இல்லையா? அப்பா, என் தகப்பனே, என் மணவாளனே, என் ரட்சகரே, என்னை கருவில் கண்டவரே, என்னிடத்துல நல்லதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. என்னிடத்துல என்னத்தை கண்டி, என்னிடத்தில் எதை கண்டி, ஏன் இத்தனை பாசம், ஏன் இத்தனை அன்பு, எதை கண்டி? நான் உனக்கு துரோகம்
நாளிலே நான் உன்னை மறுதலித்தேன். நீர் என்னை நெருங்க நெருங்க உம்மை விட்டு பின்வாங்கினே. உலகத்தை தேடினே, மாமிசத்துக்கு பின்பாக. ஆண்டவரே, எத்தனையோ காரியத்தில் கடந்து போனாலும் என்னை விட்டு விலகாதபடி என்னையே அழைக்கிறீரே. என் தெய்வமே, உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி மறப்பேன்? என் வாழ்வானாலும் என் ஜீவனானாலும் எதுவானாலும் நீரே. இல்லாதிருந்து ஜீவன் ஆனாலும் சாவானாலும் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் ஏதன் சொல்லுது, அது 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 4 சுவிசேஷத்தில் இருந்தாலும் சரி, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளானாலும் சரி, பேதுருவை எந்த இடத்திலும் ஆண்டவன் பின்னாடி அவன் பேரை கூட எழுத தேவன் விரும்பல. வேதத்தில் எழுதுகிற ஒவ்வொரு இடத்திலும் அவன் பேரை முந்தி முந்தி முந்தியே எழுதினாரே. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புறீங்க? அவங்க மட்டும் எழும்பி, நான் முந்தினவன், நான் ஒருபோதும் இனி பிந்தினவனுக்குரிய கிரிகளை நான் செய்ய மாட்டேன், முந்தினவனுக்குரிய கிரிகளையே நான் நடப்பிப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று, எல்லாரும் ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் ஜெபித்து முடிக்க போறேன். எல்லாரும். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் நீங்க பாத்திர சத்தத்தை உயர்த்தி குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. எல்லாரும் வாயை திறந்து தனக்காய் வாழாமல் சீசன் என்பவன் குருவை போலவே. எல்லாரும் ஒரு பலத்த அபிஷேகம். போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் எல்லாரும் வாய்களை திறந்து பரலோக சுமை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமோ. பரலோக சுமை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமோ. Hallelujah, 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 விண்ணை விட்டு கண்ணை அகற்றினே. விண்ணை விட்டு கண்ணை அகற்றினே. மண்ணின் வாழ்வே குப்பையா என்கிறே. மண்ணின் வாழ்வையும் எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே. உண்மை உள்ளவர் என்ற அழைப்பை விண்ணின் வார்த்தைக்கு
என்னை தருகிறேன் உண்மை உள்ளவர் ஹalleluya 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 இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு விடலார். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஒரே ஒரு சரணம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலா, சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலா, மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலா. யோசேப்பே, மாற்றோர் சதி யோசேப்பே, கெடுக்கலா, மாற்றோர் சதி செய்து, மதிப்பை கெடுக்கலா, மாற்றோர் சதி செய்து, மதிப்பை கெடுக்கலா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலா, சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலா, மாற்றோர் சதி செய்து, மதிப்பை கெடுக்கலா, மாற்றோர் சதி செய்து, மதிப்பை கெடுக்கலா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹalleluya இயேசுவே, ஹalleluya ஆண்டவரே. முந்தினவனாகிய பேதுரு, அப்பா, அங்க முந்தினவர்கள் என்பது இது எங்களுக்குள் நடப்பிக்கிற கிரிகளின் அடிப்படையிலே நாங்கள் அறிந்தோம். அந்த முந்தினவனுக்குரிய கிரிகளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு முந்தினவன் முந்தினவனாகவே முந்தினவனாய் ஓட்டத்தை தொடங்கி முந்தினவனே ஓட்டத்தை முடிக்க அபிஷேகம் எங்கள் மேல கடந்து வரட்டும். ஒரு நாள் நாங்கள் பிந்தினோராயிராதபடிக்கு கிருபைதாரும் காத்திரடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.